வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலகம் அழிஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோவான ஃபாக்ஸ் வந்து சர்க்கஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அந்த டைம்ல சாப்பாட்டுக்காக ஃபாக்ஸ் கூட இருந்த குரங்கைய அடிச்சு கொண்டு தின்றுறாங்க. இதனால மனம் முடிஞ்சு போன ஃபாக்ஸ் எங்கேயாவது போலான்னு முடிவெடுக்கிறான். அப்பதான் அவங்க ஒரு கறிக்கடையோட ஆடை பார்க்கறான். அந்த கறிக்கடைக்கு போகும்போது அந்த கறிக்கடையை நடத்திட்டு இருக்கவர் தான் லூயிஸ். அங்க ஃபாக்ஸை தங்க வச்சு இங்கே தங்கி சின்ன சின்ன ரிப்பேர் வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லி இடம் கொடுக்குறாரு. அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்டே. ஏன்னா அவரும் மனுஷக்கறி சாப்பிட்றவர் தான். அந்த ஃபிளாட்ல இருக்கிற எல்லாருமே மனுஷங்கறி சாப்பிட்றவங்க தான், லூயிசனுடைய பொண்ணான ஜூலியை தவிர. ஜூலிக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைனாலும் அவங்க அப்பா வந்து ஜூலி சொல்றத கேட்கறதே இல்லை. அதனால ஜூலி வந்து அவங்க அப்பா கூட சுத்தமா பேசுறதே இல்லை. இந்த டைம்ல தான் ஃபாக்ஸ் அந்த பில்டிங்க்கு வரும்போது ஃபாக்ஸ் மேல ஜூலிக்கு லவ் வருது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா? இந்த மனுஷங்கறி சாப்பிட்ற கும்பல் என்னாச்சு? இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? இது மூலயமா நான் வெஜிடேரியன்னா என்ன, வெஜிடேரியன்னா என்ன, உலகத்தில் சாப்பாடு அரசியல்னா என்ன, விவசாயங்கிறது எவ்வளோ முக்கியமானது, இப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு ரொம்ப வித்தியாசமாக சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம மார்க் கேரோ, ஜான் பியர் ஜெனட்டோட டைரக்ஷனில் 1991 வெளியே வந்த டெலிகேட்டசன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு புச்சர், ஒரு கறிக்கடைக்காரரு அவரோட கத்தியை தீட்டிட்டு இருக்காரு. அப்போ பல பைப் லைன் வழியாக கேமரா உள்ளே போகுது. அந்த கத்தி தீட்டுற சவுண்டை யாரோ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர்லாம் எடுத்து அவன் மேல ஒட்டி அவன் உடம்பு ஃபுல்லா பேப்பரா கவர் பண்ணி ஒரு டஸ்ட்பின்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப பார்த்தா குப்பை வண்டி வந்து குப்பையெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் இருக்கிற டஸ்ட்பினை மட்டும் அந்த கறிக்கடைக்காரன் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு அந்த டஸ்ட்பின்குள்ள சாத்தக்குன்னு கத்தியை வச்சு வெட்டுறான். வெட்டினா டைட்டில். இப்போ அந்த கறிக்கடைக்காரன் இந்த அப்பார்ட்மெண்ட்ல, அந்த கறிக்கடைக்கு மேலதான் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ்ல வந்து கறியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கறியை வாங்கிட்டு போனவன் உனக்கு ஒரு கஸ்டமர் வர்றான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கறிக்கடைக்காரங்கிட்ட சொல்றான். ஆனா இவனுக்கு தெரியும் யார் அந்த கஸ்டமர் என்ன ஏதுன்னு. இப்போ அந்த கஸ்டமரே எப்படி வருவான்னா காரு வாடகை கார்ல வருவான். ஆனா வாடகை கார் டிரைவர் வந்து காரை உள்ள உட்காந்து ஓட்டிட்டு இருப்பான். அந்த கஸ்டமர் வந்து காரை தள்ளிட்டு வருவான். தள்ளிட்டு வந்தா இப்போ அவங்கிட்ட அந்த காருக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு இருக்காது. அவ்வளோ கஷ்டப்படுற நிலைமையில தான் அவன் அங்கே இருப்பான். இப்போ அந்த காருக்கு காசுக்கு பதிலாக வந்து ஷூவை கழட்டி கொடுத்துட்டு இவங்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் பேப்பர் ஆட் பார்த்தேங்க, இந்த அட்ரஸ் தான் அது, அதனால தான் இங்கே வந்திருக்கேன் உங்ககிட்ட வேலை கேட்கலான்னு. அப்படிங்கும்போது ஏண்டா நான் வேலை செய்ய ஆள் கேட்டால் நீ இவ்வளோ வீக்காக இருக்க, உன்னை நான் வேலைக்கு வச்சு என்ன செய்ய முடியும், வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி அந்த கறிக்கடைக்காரர் சொல்லிடுவார். உடனே அவனும் இல்லை சரி ஓகேங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சரி ஓகே உன்னை பார்த்தா கூட தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது, சரி என்ன பண்ணுறது இங்கே இரு, சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, மெயின்டெனன்ஸ் வேலை, ப்ளம்பிங் வேலை, பெயிண்டிங் வேலைன்னு அதெல்லாம் அதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் உன்னை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை வேலைக்கு எடுத்துக்குவார். அவன் தான் நம்ம ஹீரோ ஃபாக்ஸ். இந்த கறிக்கடைக்காரர் பேர் வந்து லூயிசன். அப்போ அந்த கறிக்கடைக்கு மேலே இருக்கிற வீட்டுக்கு நம்ம ஃபாக்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அவனோட ரூமில் விட்டுட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. ஃபாக்ஸுக்கு லிட்டரலாகவே ஒரு சந்தோஷம் தான். சரி ஓகே நமக்கு வீடே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடச்சிருக்கே அப்படின்னு அங்கே போய் வீடெலாம் சுற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த வீடே கொஞ்சம் மாதிரி வியர்டாக இருக்குது. என்னன்னு அவனால் புரிஞ்சுக்க முடியல. இந்த பைப்பை திறந்தா அந்த பைப்பில் தண்ணி வருது, அந்த பைப்பை திறந்தா இந்த பைப்பில் தண்ணி வருது, என்னடா எல்லாம் குண்டக்க மண்டக்கா இருக்குது அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான். பேசிட்டு இங்கே பார்த்தா அந்த கறிக்கடைக்காரன் ஃபாக்ஸை கொண்டு போய் மேலே விட்டுட்டு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சிட்டியில் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். சிட்டிலாம் ரொம்ப கேவலமா இருக்கு, ஆனா மாறும்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றான். கறிக்கடைக்காரன் அதெல்லாம் ஒன்றும் மாறாது, நீ வெட்டியா கனவு காணிட்டு இருக்காத அப்படிங்கும்போது நீ ஏன் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிற எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடைக்காரர்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிட்டு அவன் கிளம்பிடுறான். லூயிஸும் இல்லை அந்த டாக்ஸி டிரைவர் அனுப்பிச்சி விட்டுறான். இங்கே நம்மால் ஃபாக்ஸ் மேலே வந்து ரூமில் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சர்க்கஸில் வேலை செஞ்சுருக்காங்கிறது இதுலேருந்தே நமக்கு தெரியும். இங்கே கீழே யாரோ ரெண்டு பேர் டப்பாவாக ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க என்ன போடுறாங்கன்னு படம் பார்த்து எனக்கு உண்மையானுமே தெரியலைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஒருத்தன் வந்து ஒரு டப்பாக்குள்ளே ஓட்டையை போடுவான், இன்னொருத்தன் வந்து அந்த இடத்துல வந்து மேக்னெட் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணுவான். அது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க எதை தயாரிக்கிறாங்கன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நம்மால் ஃபாக்ஸ் வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது சோப்பு தண்ணியை கொண்டு போய் வெளியே ஊற்றலான்னு போகும்போது படிக்கட்டில் வந்து ரெண்டு சின்ன பசங்க சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இதை
பார்த்தோன்னே ஃபாக்ஸுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்னடா அது இந்த வயசுலேயே சிகரெட் குடிக்கிறானுங்களே அப்படின்னு. சரி எப்படியாச்சும் வந்து இவனுங்களை வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் என்ன பண்ணுவான், அந்த சோப்பு நுரையிலேயே வந்து என்ன பபுள் விட ஆரம்பிச்சிருவான். அதுவும் எப்படின்னா, அவனுக்கு கையில் இருக்கிற சிகரெட்டை வாங்கி அந்த புகையை அந்த பபுளுக்குள்ளே ஊதி அதுக்குள்ளே ஒரு பபுள் கொண்டு வந்து அந்த புகையை அதுக்குள்ளே அடைச்சி வச்சு ஜாலியாக அந்த பசங்களோட விளையாடிட்டு இருப்பான். இப்போ படிக்கட்டில் ஒரு பொண்ணு ஏறி வருவாள். அவள் தான் ஜூலி, இந்த கறிக்கடை ஓனர் லூயிசனோட பொண்ணு. அவள் படிக்கட்டில் ஏறி வரும்போது ஃபாக்ஸ் வந்து அந்த பசங்களோட ஜாலியாக குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டே வருவாள். ஆனால் வந்து ஃபாக்ஸ் வந்து இதை கண்டுக்க மாட்டான், அவள் தான் பார்ப்பாள். அவள் பக்கத்தில் வந்து நின்று பார்க்கும்போது தான் ஃபாக்ஸ் வந்து ஜூலியை பார்ப்பான். ஜூலியானா எதுவுமே பேசாமல் டப்புன்னு அங்கேருந்து கிளம்பி மேலே போயிடுவான். இப்போ வந்து ஃபாக்ஸ் வந்து அவனோட வேலையை ஆரம்பிச்சிருவான். என்ன வேலை அப்படின்னா, அவனுக்கு அந்த பில்டிங் ஃபுல்லாக இருக்கிற மெயின்டெனன்ஸ் வேலை எல்லாத்தையும் செய்யறது தான் அவனுடைய வேலை. இங்கே பேர்லலாம் வந்து நம்ம லூயிசன் வந்து அந்த கறிக்கடையில் கறி வாங்கின ஒரு பொண்ணு கூட அஃபைரில் இருப்பான். அந்த பொண்ணு கூட கட்டலில் வந்து செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சிருவான். அங்கே ஸ்ப்ரிங்கு வந்து மேலே ஏறி ஏறி இறங்கும். அதே ரிதமுக்கு தகுந்த மாதிரி இவன் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஜூலி வந்து வயலின் வாச்சிட்டு இருப்பான். ஒரு வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து சைக்கிளுக்கு காற்று அடிச்சிட்டு இருப்பான் பம்பில். இன்னொரு அம்மா வந்து அந்த அம்மாவோடைய மேட்ரஸில் இருக்கிற குப்பையெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கும். இங்கே லேபில் வந்து சிம்பிள் பெண்டில் மாடிக்கிட்டு இருக்கும். அந்த மிஷினில் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரிதம்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணால் இப்போ ஒரு கண்ணு தெரியாத பாட்டிக்கு அந்த சின்ன பசங்க இருக்கிறானுங்க இல்லையா வாண்டுங்க, அவனுக்கு வந்து பின்னாடி வந்து டப்பாவை கட்டி விட்டுருவானுங்க. இதுக்குடா டப்பாவை கட்டி விட்றீங்க அப்படின்னா, அந்த பாட்டி கண்ணு தெரியாது போனால் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். அவன் யாருன்னு பார்த்தா போஸ்ட்மேன். என்னடா போஸ்ட்மேன் கொண்டு வரான்னு பார்த்தா, ஜூலிக்கு வந்து ஏதோ கிஃப்ட் வந்திருக்கும். அந்த கிஃப்ட் என்னன்னா பிஸ்கட். அந்த பிஸ்கட்டை கீழே லூயிசன் கிட்ட பேசிட்டு மேலே கொண்டு வருவான். கொண்டு வந்தால் பார்த்தா அது வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிற டைம் ஆச்சா, அதனால் அந்த பிஸ்கட்டுக்கு வந்து பல பேர் வந்து அடிச்சுக்குவாங்க. இப்போ அங்கேருந்து அந்த பிஸ்கட்டை ஃபாக்ஸ் காப்பாற்றி வச்சுருப்பான். அப்போ ஜூலியும் ஃபாக்ஸும் பேசிப்பாங்க. பேசிட்டு போகும்போது ஜூலி வந்து ஃபாக்ஸை வந்து நைட்டு டின்னருக்கு வாங்க, நான் உங்களுக்காக இதை வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி போவாள். அப்போ தான் நமக்கு தெரிய வரும் என்னென்னா, அங்கே வந்து சாப்பாட்டு பஞ்சம்ங்கிறது தலை விரிச்சு ஆடுது. ஒரு பிஸ்கட் கூட அவ்வளோ ரேரான விஷயமா படுது. அதனால தான் இத்தனை பேர் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. கீழே போய் அந்த போஸ்ட்மேன் வந்து லூயிசன் கிட்ட, உன் பொண்ணு வந்து அந்த சர்க்கஸ்கார மேலே அது ஒரு கண்ணில் இருக்கா பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி நைஸாக போட்டு விட்டுட்டு போவான். ஏன்னா இவனுக்கு வந்து அவன் மேலே ஜூலி மேலே ஒரு கண் இருக்கும். அவன் கையை கூட பிடிச்சி ரூடாக இழுத்து பிஹேவ் பண்ணுவான். இந்த உலகத்தில் ஆம்பளைகள்லாம் பொண்ணுங்களுடைய கன்சர்னுக்கு வெயிட் பண்ணவே மாட்டாங்க. காட்டு மிராண்டிங்க மாதிரி தான் நடந்துக்குவானுங்க. அப்போ போகும்போதே வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுடைய ஃபோட்டோ அங்கே இருக்கும். சீட் ஈட்டிங் ஃபெல்லோஸ்னு. அவங்கெல்லாம் இருக்கிறதுலே மட்டமானவனுங்க, இருக்கிறதுலே கேவலமானவனுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை திட்டி துப்பிட்டு அந்த ஃப்ரேமை உடைச்சிட்டு போவான். அப்போ தான் நமக்கு தெரிய வரும் என்னென்னா, உலகத்தில் 2 டைப் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க. இப்போது ஒருத்தன் வந்து மனுஷங்கறியவே சாப்பிட்றவன், இன்னொருத்தன் வந்து எந்த கறியுமே சாப்பிடாம வெறும் பிளான்ஸை மட்டும் சாப்பிட்டு வளர்றவன். அப்போ தான் அந்த சைக்கிளுக்கு காத்தடிச்சிட்டு இருந்தான் இல்லையா ஒரு ஃபேமிலி மேன், அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், இப்போ வந்திருக்கிறவன் எத்தனை நாள் தாங்க போகிறான்னு தெரில, அவனை கொல்ற வரைக்கும் நம்ம பசியிலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவன் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இப்போது அந்த சின்ன பசங்க 2 பேர் ஒரு இடத்த எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு அண்டர் கிரவுண்டு வீடு. அதில் ஃபுல்லாக தண்ணி, நத்தை, தவளைன்னு தண்ணிக்குள்ளே இருக்கிற கிரியேச்சர்ஸாக இருக்கும். அங்கே ஒரு தாத்தா வந்து இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே அவர் இருப்பார். அவர் சாப்பிட்றதுக்கு நத்தைகள் அது இதுன்னு இருக்கும். ஏன் அவர் இப்படி இருக்காருன்னு எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு புரியல. படம் பார்த்து உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஜூலி வந்து ஃபாக்ஸ் வர்றதுக்காக எல்லாத்தையும் சமைச்சு வச்சு பக்காவாக ரெடி ஆகிட்டு இருப்பாள். அப்போ ஜூலி வந்து என்ன பண்ணுவான்னா, கண்ணாடி இல்லாமல் நம்ம ஏன் வந்து ஃபாக்ஸை வந்து வரவேற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டிட்டு அவளுக்கு எவ்வளோ தூரம் கண்ணு தெரியுதுங்கிறது எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாள். ஃபாக்ஸ் அங்கே வருவான். வந்தால் அவனை உட்கார வச்சு டீ ஊற்றிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் 2 பேர்த்துக்குமே ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும், 2 பேர்த்துக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்குங்கிற விஷயம் தெரியும். இப்போது ஜூலிக்கு வந்து ஃபாக்ஸை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால ஃபாக்ஸ் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவாள், இங்கே வர்றா, இங்கே இருக்கவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க, இங்கே இருக்காத, இங்கே இருந்தால் உன்னையவே தின்றுவானுங்கன்னு. ஆனால் ஃபாக்ஸுக்கு வந்து அவளை சொல்ல விடாமல் என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செய்வான். ஏன்னா ஃபாக்ஸுக்கு வந்து ஜூலியை பிடிச்சி போச்சு. அவகிட்ட பேசுகிறத விட அவள் கூட வைப் பண்ணுறது தான் முக்கியங்கிற மாதிரி ஜூலியை பேச விடாமல் அவன் பாட்டுக்கு வந்து செலவு வாசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போது
ஜூலி செலோ வாசிப்பா, ஃபாக்ஸும் செலோ தான் வாசிப்பான். ஆனால் வேற மாதிரியான செலோ. எந்த மாதிரியான செலோனா ரம்பத்தில் ஆன செலவில் வந்து அவன் மியூசிக் வாசிக்க ஆரம்பிப்பான். வாசிச்சுட்டு இருக்கும்போதே ஜூலி வந்து இங்கே பாரு, உன்னோடைய ஃப்ரெண்டு எப்படி வந்து கொன்று சாப்பிட்டாங்கன்னு சொன்னியோ அதே மாதிரி வந்து உனக்கும் இங்கே நடக்கும். இந்த இடத்துல அதான் வழக்கமே. எங்கள் அப்பா வந்து ஏதாவது ஒரு சத்தம் போட்டு நைட்டு இருக்கிறவங்கள வெளியே படிக்கட்டுக்கு வர வைப்பார். வர வச்சா அவங்களே வெட்டிடுவார். வெட்டி அந்த கறியத்தான் எல்லாத்துக்கும் விற்பார். நீ சொன்னா கேளு, இந்த இடத்துல இருக்காரு, இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்லி ஜூலி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உண்மையை சொல்ல வரும்போது பார்த்தா இவன் தூங்கியிருப்பான். ஏன்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஸ்லீப்பிங் சீட்ஸ், அதாவது வந்து தூக்கம் வரக்கூடிய மூலிகையை இவன் சாப்பிட்டு தூங்கியிருப்பான். இப்போ ஜூலி என்னடா அது இவன்கிட்ட சொல்ல வந்த நேரத்தில் இந்த மாதிரி இவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சிருவான். ரூமில் படுக்க வச்சா தான் சின்ன வயசோடைய இவனுடைய ஃபோட்டோவை எல்லாம் ஜூலி வந்து இவனோட ரூம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஜூலிக்கு தெரியும் இவனோட லைஃப் வந்து எவ்வளோ வந்து ட்ராமாட்டிக்காக இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஃபாக்ஸ் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபாக்ஸோடைய கனவுல அவன் ஜோக்கராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இவனுடைய குரங்கு இவன் கூட இருக்கிற மாதிரியும் கனவுகள்லாம் வரும். அந்த கனவுல ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகி ஜூலி ஏஞ்சிருவான். ஏஞ்சி பார்த்தா அதுவும் ஒரு கனவு தான். அந்த கனவுல வந்து ஃபாக்ஸை வந்து தலைகீழாக கட்டி அவங்க அப்பா வந்து கழுத்தறுத்துக்கிட்டு இருப்பான். அதுலேருந்தும் மறுபடியும் எந்திரிப்பா. மறுபடியும் எந்திரிச்சா ரியாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ரியாலிட்டியில் வந்தால் இப்போ என்னன்னா நம்ம ஃபாக்ஸை வந்து லூயிசனுடைய கீப்போட வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. எதுக்காகன்னா கட்டலில் இருக்கிற ஸ்ப்ரிங்கை சரி பண்ணுறதுக்காக. இப்போது அந்த கட்டலில் இருக்கிற ஸ்ப்ரிங்கை அவன் சரி பண்ண வரும்போது அந்த கட்டல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் மேலேறி குதிப்பாங்க. அப்போ தான் வந்து அவளுக்கும் வந்து ஃபாக்ஸை லைட்டாக பிடிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவளும் ஃபாக்ஸுக்கு ட்ரை பண்ணுவா. ஆனால் வந்து ஃபாக்ஸ் வந்து அதை பெருசாக கண்டுக்க மாட்டான். இங்கே ஒருத்தி வந்து எதுக்கு சூசைடுக்கு ட்ரை பண்ணுறானே தெரியாது. ஆனால் சூசைடுக்கு ட்ரை பண்ணுவா. எப்படின்னா அவள் வந்து சாத்தான்கிட்ட போய் சேரணுங்கிறது அவளோட ஆசை. இப்போ சாத்தான்கிட்ட எப்படி போகணும்னா சூசைடும் பண்ணக்கூடாது, அதே சமயம் கொலையும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கான சுச்சுவேஷனில் அவள் செத்தா சாத்தான்கிட்ட போயிடலான்னு அவன் நம்புவா. அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வாய்ஸ் கேட்கறதுனால அவள் அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஒவ்வொரு தடவையும் படம் ஃபுல்லாக அவள் வந்து சாக ட்ரை பண்ணுவா, ஆனால் சாக மாட்டான். அப்போ இவன் கட்டல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற அந்த சின்ன பசங்களில் கொக்கியை வச்சு அந்த பொண்ணோட ஜட்டியை தூக்கிடுவானுங்க. தூக்கிட்டு அந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டு டே மரியாதையாக திருப்பி கொடுத்துருங்கடா அப்படின்னு அவனுக்கு தூக்கி வீசிடுவானுங்க. ஜட்டி போய் ஒரு இடத்துல மாட்டி நின்றுக்கும். இப்போ எப்படி நான் வந்து இதை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம ஃபாக்ஸ் வந்துட்டு நீ ஏன் கவலைப்படுற, எங்கிட்ட ஒரு ஆஸ்திரேலியன் வித்தை இருக்குன்னு சொல்லி நம்ம வளரி, அதாங்க பூமராங், அந்த பூமராங்க தூக்கி வீசுவான். வீசினா அழகாக அந்த ஜட்டியை அறுத்துட்டு அது திரும்ப வந்து அவன் கைக்கே நின்றோம். இதில் வந்து இன்னும் அவன் மேற்கொண்டு இம்ப்ரெஸ் ஆயிடுவா ஃபாக்ஸ் மேலே. இப்போ அந்த சைக்கிளுக்கு காத்தடிச்சான் இல்லையா, அந்த ஃபேமிலி மேன் வருவான். அவங்கிட்ட வந்து அந்த கறிக்கடைக்காரன் சொல்லுவான், இங்கே பாரு நீ ரொம்ப நாளாக வாடகை கொடுக்கவே இல்லை, இப்படியே டபாச்சிட்டே இருக்க, இது வேலைக்கு ஆகாது, ஒன்று வாடகையை கொடு, அப்படி இல்லை அப்படின்னா தான் உங்கள் வீட்டில் உங்கள் அத்தை இருக்குல்ல, உங்கள் பொண்டாட்டியோட அம்மா, அதுக்கு வயசாகிட்டு இருக்கு, அதை கீழே வர சொல்லு நைட்டு, அதை வெட்டிடுவோம், அதை வெட்டிட்டா இன்னொரு 20 நாளைக்கு நம்ம வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவான். என்னதான் இருந்தாலும் அவங்க எங்கள் அத்தை, அவங்களே நீ வெட்டணுங்கிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு மேலே இருக்க டெனண்ட் எல்லாம் பணம் கொடுக்குறாங்க கரெக்டாக, நீ பணம் கொடுக்காம இருக்க, ஒன்று பணத்தை கொடு, இல்லைன்னா அந்த கிளவியை கீழே அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லி ஒரு டீலை பேசி அவனை மேலே அனுப்பிச்சி விட்றான். வழக்கம் போல் இவன் போய் கறிக்கடைக்காரன் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து ஜூலி வரா. ஜூலி வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் இந்த கிஃப்ட் எனக்கு அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிஸ்கட்டுன்றது ரொம்ப பிடிக்குங்கிறது இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க, ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இந்த பிஸ்கட் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல, எனக்கு உங்களோட இருக்கவும் பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அதே மாதிரி நீங்கள் அவனை கொல்ல போகிறீங்கன்னு தெரியும், நீங்கள் ஃபாக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜூலி வந்து கீழே கேட்பா. நீ ஒவ்வொருத்தனுக்கு இதே தான் சொல்கிறேன், ஒன்றும் பண்ணக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் நீ சொல்கிறது என்ன ஒவ்வொரு தடவையும் நடக்கவா செய்யுது, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையவே சொல்லிக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விடுவார். ஆனால் ஜூலி இல்லை, உங்களை நான் கம்ப்ளீட்டாக ஹேட் பண்ணுறேன், உங்களை மாதிரி ஒரு மட்டமான மனுஷனுக்கு நான் பொண்ணாக பிறந்ததில் வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கண்டபடி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ நைட் ஆயிரும். நைட் ஆனால் அந்த பாட்டியை போடுறதுக்கான பிளான் வந்து அழகாக ஜாலியாக கண்டினியூ பண்ணுவானுங்க. இப்போ இதே டைமில் ஜூலி வந்து பேப்பர் கட்டிங்கில் ஒரு விஷயத்தை படிப்பா. என்னன்னா இந்த மாதிரி மனுஷங்களை திங்கிறவனுங்களுக்கு எகெயின்ஸ்டா அண்டர் கிரவுண்டில் ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு அந்த பேப்பரில் போட்டிருக்கோம். இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக ஜூலி வந்து கீழே சாக்கடைக்குள்ள நடந்து போவான். இங்கே வந்து அந்த பாட்டி வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ
அந்த பாட்டி வந்து சொட்டர் பின்னி இருக்கிற நூலை வந்து அவன் கீழே தட்டி விட்டுருவான். அது உருண்டு வந்து என்ன பண்ணும்னா படிக்கட்டு கீழே வந்துடும். இப்போ இதை வந்து அந்த கறிக்கடைக்காரனுக்கு சொல்றதுக்காக இவன் போய் அந்த ஃபேமிலி மேன் இருக்கான் இல்லையா, அவன் போய் அந்த பின்னை வச்சு தட்டுவான். அதை வந்து அவன் ரிசீவ் பண்ணி கத்தியை வச்சு 2 தட்டு தட்டுவான். இப்போ ரிமோட் எடுத்துட்டு போய் அவன் பெட்ரூம்ல படுத்துட்டு டிவி ஆஃப் பண்ணிடுவான். டிவியோட சவுண்டு நின்று போனோம்னா அந்த பாட்டி எந்திரிச்சிருவாங்க. அந்த நூலை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கீழே போவாங்க. போனா பார்த்தா கறிக்கடைக்காரன் அங்கே கத்தியை வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருப்பான். நிற்கும் போது பார்த்தா பாட்டி அவன் வெட்டிடுவானான்னு பார்த்தா வெட்ட மாட்டான். அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுவான்னா, இங்க பாரு, நான் உன்னை வெட்டுற மாதிரி வரேன், நீ கத்துற மாதிரி கத்து, அப்பதான் அந்த மேல் ரூம்ல இருக்கானே அந்த கோமாளி அவன் வந்து உன்னை காப்பாற்ற போறேன்ற நினப்புல இங்க வருவான், நான் அவனை போட்டுறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல மனுஷங்கரியே தின்னாலுமே ஒரு ரூல் வச்சிருக்காங்க. என்னன்னா, நைட் நேரத்துல படிக்கட்டுல இறங்கி வர்றவங்களை மட்டும்தான் கொல்லுவான்னு. பின்ன ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க வெட்ட போறது இல்ல. அதே மாதிரி வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தாலும் வெட்ட போறது இல்ல. அந்த படிக்கட்டுல நைட்ல கீழே இறங்கி வந்தா அவங்கள வந்து அந்த கறிக்கடைக்காரன் வெட்டுவான். இதுதான் ரூல். இப்ப பாட்டியை கத்த சொன்னா யாரோ ஒருத்தங்க திபுன்னு கீழே இறங்கி வராங்க. பார்த்தா நம்ம ஃபாக்ஸ் தான் வரானான்னு பார்த்தா ஃபாக்ஸ் வரல. அந்த கேனுக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா 2 பேர், அதில் ஒரு ஆள் தான் கீழே இறங்கி வந்திருப்பாப்புல. இப்போ இங்கே ஜூலி வந்து அண்டர் கிரவுண்டில் அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு போயிடுவா. போனால் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டானுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அந்த டைமில் வேல்யூபிளான விஷயங்கிறது சாப்பாடு, விளைபொருட்கள் தான். அந்த விளைபொருட்கள் தான் கொஞ்சோண்டு அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு படிக்கட்டில் போய் உட்காந்தா டபடபடபடன்னு ஒளிஞ்சிருந்தவனுங்க எல்லாம் ஜூலியை சுட்டு போட்டுருவானுங்க. சுத்து போட்டுட்டு, இந்த மாதிரி நீ பூமியில மேல இருக்கிறவ, உன்னை எப்படி நாங்க நம்ப முடியும், எதுக்காக எங்களை பார்க்க வந்திருக்க, நீயும் ஒரு டபுள் ஏஜென்ட்டா, நாங்க எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அழிக்கலாம்னு நீங்க வந்திருக்கியா இப்படின்னு சரமாரியான கேள்விகளை கேட்பானுங்க. ஆனா அவ தெளிவா சொல்லுவா, இங்க பாரு, நான் பூமியில மேல இருந்து வந்தவ தான், ஆனா அவங்க மாதிரி ஆள் நான் கிடையாது, நீ இதை நம்பித்தான் ஆகணும், எனக்கே எங்க அப்பாவை பிடிக்காது, நான் சொல்கிற மாதிரி என்கிட்ட டீல் போட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வச்சுருக்கிற சாப்பாட்டு பொருள் மாதிரி எங்கள் அப்பா வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு 30 மூட்டை கிட்ட வச்சுருக்கான், எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்கம்பா. ஆனால் அவனுக்கு இல்லை, பைத்தியக்காரன் மாதிரி திரும்ப திரும்ப அதைவே பிஹேவ் பண்ணுவானுங்க. அப்படி பிஹேவ் பண்ணும்போது அவள் கேட்பா, இதுதான் உங்கள் டீசன்சியா, மனுஷங்கறி சாப்பிட்றவனுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது, இப்படி காட்டு மிராண்டு மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எங்கள் அப்பனே பரவாயில்லையா அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து அவனுக்கு நம்ம பண்ணுற தப்பு என்னங்கிறது புரிய வரும். இப்போ வந்து ஜூலிக்கு வந்து ஏதோ ஒரு டிவைஸ் கொடுப்பானுங்க. அது என்னன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரேடியோ. அந்த டிரான்ஸ்மிட்டர் ரேடியோவை கொடுத்து நீ மேலே போய் சிச்சுவேஷன்லாம் கரெக்டானதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ரேடியோவில் கான்டாக்ட் பண்ணு, நாங்கள் வந்து உன்னையும் உன் லவ்வரையும் காப்பாற்றிட்டு அதே மாதிரி எங்களுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துகிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறோன்னு டீல் பேசுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜூலி வந்து அவங்ககிட்ட அந்த டிரான்ஸ்மிட்டர் ரேடியோவை வாங்கிட்டு வருவா. அவள் வர்ற வழியிலேயே அவளை மறுபடியும் ஒரு தடவை ஹராஸ்மெண்ட் பண்ணுவான். அங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தன் டப்புன்னு போய் கதவை திறந்தா ஃபாக்ஸோடைய தலையில் ஒரு கத்தி அவன் தலையை 2ஆக பொழந்து நிற்கும். ஜூலி ஒரு செகண்ட் அப்படியே பயந்து நடுங்கி நின்றுவா. அடப்பாவுமே, இவனை காப்பாற்று தானே நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம், ஆனால் இவன் இப்போ இப்படி இந்த நிலைமையில் இருக்கானே அப்படின்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அது ஃபாக்ஸோடைய மேஜிக் ட்ரிக்கு. அப்போ தான் வந்து ஜூலி கேட்பா, நான் வந்து நேற்று நைட்டு இந்த சவுண்டெல்லாம் கேட்டு எந்திரிச்சு கீழே வந்தேன், ரொம்ப நேரம் கழிச்சு உனக்கு எந்த சவுண்ட் கேட்கலையா அப்படின்னு எதுவுமே தெரியாதவ மாதிரி கேட்பா. அப்போ ஃபாக்ஸ் சொல்லுவான், நீ கொடுத்த பீன்ஸை வந்து டெய்லி நைட்டு சாப்பிட சொன்னீங்கள, அது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு பயங்கர தூக்கமாக வருது, நான் தூங்கிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஃபாக்ஸ் வந்து நைட் நேரத்தில் வெளியே வந்தால் அவங்க அப்பா கொண்டுருவான்றதுனால மேரி தான் வந்து ஸ்லீப்பிங் பீன்ஸை வந்து ஃபாக்ஸுக்கு கொடுத்துருப்பான். இங்கே கீழே பார்த்தா நம்ம கறிக்கடைக்காரன் எல்லாத்துக்கும் வந்து அந்த கிழவியோட கறியை கொடுத்துட்ருப்பான். அப்போது அந்த கிழவியோட பொண்ணே வந்து அந்த கறியை வந்து அழுதுகிட்டே வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது, இவங்க தான் வச்சு சாப்பிட மாட்டாங்களே. அப்புறம் தான் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்களா அந்த 2 பேர், டப்பால் ஏதோ போட்டுட்டு அடைச்சிக்கிட்டு இருந்தானுங்களே, அந்த 2 பேர்த்தில் ஒருத்தன் வந்து கறியை வாங்கிட்டு வருவான். ஏன்டா இப்படி பண்ணேன்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்பான். ஏன் அவன் என்ன பண்ணா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு வந்து அவன் பிளான் பண்ணது என்னன்னா, அந்த பாட்டி கத்துனா வந்து நம்ம ஃபாக்ஸ் கீழே வந்துடுவான், அவனை கொண்டுடலான்னு தான் பிளான் பண்ணுது. ஆனால் என்ன
ஆயிருக்கு அப்படின்னா ஃபாக்ஸுக்கு பதிலாக அந்த வேலை செய்கிறவங்களில் ஒருத்தன் வந்து வந்துடுறான். எதுக்காகனா அந்த பாட்டியை காப்பாற்றணும்னு. கடைசியில் பார்த்தா அந்த புச்சர் வந்து அவனுடைய காலை வெட்டியிருப்பான். இப்போ மேலே வந்து நம்ம ஃபாக்ஸும் ஜூலியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜூலி வந்து சொல்லுவா, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த உலகம் கிடையாது, இந்த உலகம் வந்து ரொம்ப கெட்டதால நிறைஞ்சது அப்படின்னு. அதுக்கு ஃபாக்ஸ் சொல்லுவான், இல்லை கெட்டதாலலாம் நிறையல, எப்பயுமே மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக் கொடுக்கணும், அதுதான் வந்து எப்பயுமே சிறந்த வழி. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நல்லவனும் இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் கெட்டவனும் இருக்கான். சுத்தமான நல்லவனும் எவனும் கிடையாது, சுத்தமான கெட்டவனும் எவனும் கிடையாது. அதனால எல்லாத்தையும் மறக்கணும், மன்னிக்கணும், அதுதான் மொதல் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி இதை பேசிக்கிட்டு இருக்கிறத கீழே இருந்து நம்ம கறிக்கடைக்காரன் அந்த பைப் வழியாக கேட்டுக்கிட்டு இருப்பான். கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இல்லை, அவன் மனசில் ஒரு சின்ன மாற்றம் வரும். ஓஹோ, ஒரு வேளை வந்து நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு. ஏன்னா ஃபாக்ஸ் வந்து அந்த கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்லுவான், அவங்க ஒன்று தெரியாமல் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா அவங்க செஞ்சது தப்புங்கிறத இன்னும் உணராமல் இருக்கணும். இந்த ரெண்டு வகையான மனுஷங்க தான் இருக்காங்க, யாரும் வந்து அவ்வளோ பெரிய கெட்டவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸ் சொல்லவே வந்து இவனுக்கு லைட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு மனமாற்றம் வரும். அதே டைமில் கீழே பேரலாம் வந்து அந்த அண்டர் கிரவுண்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேலே இருக்கிற விஷயத்த திருடுறதுக்காக வருவாங்க, மேலே இருக்கிற சாப்பாட்டை, பணத்தை. இங்கே வந்து வழக்கம் போல தான் அவள் வந்து ஒருத்தி வந்து சூசைடுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாள். அவள் சூசைடு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா, அந்த கீப் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த நத்தை சாப்பிட்ற தாத்தாவும் நத்தை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பாப்புல. போஸ்ட்மேனும் வண்டியில் வந்திருப்பான். வந்தால் பேப்பரில் கொண்டு வந்து அந்த கறிக்கடைக்காரங்கிட்ட கொடுத்து, பாரு இன்னைக்கு நைட்டு யார் டிவியில் வரப்போகிறாங்கன்னு காட்டுவான். யார் டிவியில் வரப்போகிறாங்கன்னா நம்ம ஃபாக்ஸ் தான் வரப்போகிறான். அவன் சர்க்கஸில் வேலை செய்யும் போது செஞ்ச ப்ரோக்ராமை தான் வந்து இப்போ டிவியில் போட போகிறாங்க. அதையே வேகமாக எடுத்துகிட்டு அவன் மேலே போவான். இங்கே வந்து அதை திருடுறதுக்கு வந்த அண்டர் கிரவுண்ட் பீப்புள் வந்து வந்துடுவானுங்க. அதில் 2 பேர் மேலே வரும்போது பார்த்தா அந்த சூசைட் அட்டம் பண்ணிகிட்டே இருப்பாள். அவன் வந்து குப்பையை தூக்கி அவன் மூஞ்சிலேயே கொட்டி விட்டுருவான். இங்கே நம்மால் கப்ளிங் தெரப்பியில் இருப்பாப்புல, அந்த அஃபையர் வச்சிருக்கிற பொண்ணோட. அப்படி கப்ளிங் தெரப்பியில் இருக்கும்போது ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்பான். யார், நீயா? அதாவது இத்தனை பேர்த்த கொன்று தின்னுட்டு இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இப்போ வந்து நீ திருந்த போறியா அப்படின்னு அந்த பொண்ணு ஆச்சரியமாக கேட்பான். இல்லை இந்த மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அந்த ஃபாக்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் கெட்டவன் இல்லை போல் இருக்கே, அவன் கொஞ்சம் நல்லவன் தான் போல. ஏன்னா வந்து அவன் சொன்ன ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன். எப்பயுமே வந்து அந்த தப்பு பண்ணுறவன் வந்து ஒன்று அது தப்புன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருப்பான், அப்படி இல்லை அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கிறத உணராமல் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த 2 விஷயந்தான் இருக்குது, இதை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. யாருமே சுத்தமான கெட்டவங்களோ நல்லவங்களோ கிடையாதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாவன். இன்றைக்கி வந்து அந்த போஸ்ட்மேன் பேப்பர் என்கிட்ட கொடுத்துட்டு போனா, நீ மேலே போய் அவங்ககிட்ட சொல்லிடு, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி உன்னோட டிவி ப்ரோக்ராம் வருது, போய் பாருன்னு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணுக்குள்ள பயங்கர ஆச்சரியமாயிரும். அடே, நீ தான் இவ்வளோ தெரிஞ்சிட்டியா, இது உண்மைதானா, இதை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. உண்மைதான், நீ நம்பு, நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மேலே அனுப்பிச்சி விடுவா. இதில் வந்து என்னென்னா, என் பொண்ணு வேறு என் கூட பேச மாட்டேங்கிறாளேன்னு வேற ஃபீல் பண்ணுவான் நம்ம கறிக்கடைக்காரன். இப்போது அவனோட கீப் வந்து மேலே போவா. மேலே ஃபாக்ஸோட ரூமுக்கு போனால் அவளுக்கு தான் ஃபாக்ஸ் மேலே சின்னதாக ஒரு கண் இருக்குமே. டாப்புன்னு ரூமை சாத்திட்டு ஃபாக்ஸை கூட்டிகிட்டு உள்ளே போவா. உள்ளே போனால் 2 பேரும் ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஃபாக்ஸுக்கு வந்து அந்த எண்ணம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் அவளுக்கு வந்து ஃபாக்ஸ் மேலே ஒரு க்ரஷ் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே ஜூலி வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவா. உள்ளே வந்தால் பார்த்தா, ஓ இதுதான் உன்னுடைய புது ப்ரோக்ராமா அப்படின்னு ஜூலி கேட்பா. கேட்டுட்டு இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு ஃபாக்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பா. ஜூலி அதை கண்டுக்க மாட்டான். அவள் பாட்டுக்கு போடா மயிருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. இப்போது கீழே இருந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து திருட வந்தானுங்கல்ல, அவனுக்கு 2 பேரும் மேலே வந்துடுவானுங்க. நம்ம நத்தை தாத்தா நத்தை திங்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். இங்கே வந்து ஃபாக்ஸ் வந்து ஜூலியை சமாதானப்படுத்துறதுக்கு பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஜூலி கோபத்தில் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்காரங்கிட்ட வாக்கி டாக்கியில் பேசி, நீங்கள் திருட வரலாம், எல்லா பிளான் படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸோடைய ரூமுக்கு வருவா. ஏன் இப்போ ஃபாக்ஸோடைய ரூமுக்கு வர்றா அப்படின்னா, இப்போது எப்படியாச்சும் வந்து ஃபாக்ஸை மட்டுமாச்சு காப்பாற்றி ஆகணும். ஏன்னா ஜூலிக்கு தெரியும் இப்போ அவனுக்கு திருட வரும்போது இங்கே பயங்கர பிரச்சனையாகவும் நிறைய பேர் சாவ போகிறாங்க அப்படின்னு. அதுலேருந்து ஃபாக்ஸை காப்பாற்றணுன்றதுக்காக அங்கே வந்து உட்காருவா. ஆனால் ஃபாக்ஸ் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். டிவியில் ஃபாக்ஸோடைய ப்ரோக்ராமை பார்க்க ஜூலிக்கு வந்து ஃபாக்ஸ் மேலே இருக்கிற கோவமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இங்கே வழக்கம் போல தான் மறுபடியும் அவள் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவ ஏன் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்றது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சாத்தான்கிட்ட போகிறதுக்காகவா இல்லை கடவுள்கிட்ட போகிறதுக்காகவான்னு நமக்கு தெரியாது. இப்போ டிவி பார்த்துட்டு இருக்க டிவி வந்து
முன்ன பின்ன தெரியும். அந்த பழைய ஆண்டனாவில் வந்து சிக்னல் கிடைக்காம ஆகும் இல்லையா, அந்த மாதிரி. என்னடா இதுன்னு பார்த்தா மேலே அந்த கறிக்கடைக்காரன் போன சீனில் தான் உத்தம மாதிரி பேசியிருப்பான். இப்போ மறுபடியும் போய் பார்த்தா அந்த ஆண்டனாவை ஆட்டிகிட்டு இருப்பான். ஏன்னா ஃபாக்ஸோடைய ப்ரோக்ராமை அவள் ஒய்ஃபு, அவள் பொண்ணு, அந்த அப்பார்ட்மெண்ட்டே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து அவனுக்கு பொறுக்காது. அதனால அந்த ஆண்டனாவை ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருப்பான். சென்சார் போர்டு எப்படி நல்ல நல்ல சீன்லாம் கட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. இப்போ அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபாக்ஸ் மேலே போகிறான். ஏன்னா இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, காத்தடிக்குது அதனால ஆண்டனா ஆடுது, அதனால தான் ப்ரோக்ராம் சரியாக தெரிய மாட்டேங்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவனுடைய அஃபையர் பொண்ணு, அதாங்க கறிக்கடைக்காரனுடைய அஃபையர் பொண்ணு மட்டும் இவன் தான் இதை பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு இவனை தடுக்கிறதுக்காக மேலே போவான். இங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் ஆளுங்க மேலே வந்துட்டு இருப்பாங்க. அந்த சூசைட் பண்ண போகிறா இல்லையா, அவளும் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருப்பா. ஃபாக்ஸ் மேலே போனால் 2 பேர்த்துக்குள்ளே பயங்கர சண்டை வரும். ஏன்னா வந்து அந்த கறிக்கடைக்காரன் ஃபாக்ஸை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதை தடுக்கிறதுக்கு ஜூலி மேலே வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இங்கே அவன் அஃபையர் வச்ச பொண்ணு வந்து ஃபாக்ஸோடைய ரூமுக்கு வருவா. அங்கே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பயங்கரமான சண்டை நடக்கும். சண்டை நடந்தால் அந்த சத்தம் கேட்டால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து மேலே கறிக்கடைக்காரனும் ஃபாக்ஸும் சண்டை போடுறாங்க அப்படின்னு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் மனுஷங்கறி திங்கிறவனுங்களாச்சே. அவனுங்களும் இல்லை, எல்லாரும் கிளம்பி வந்து கறிக்கடைக்காரனுக்கு சப்போர்ட்டாக மேலே போவானுங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த சூசைட் பண்ணுற பொம்பளை இருக்கால, அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாய்ஸ் கேட்குறது வேறு யாருதும் இல்லை, கீழேருந்து ஒரு பண்ணாடை அந்த வேலை செய்கிறாங்கன்னு 2 பேர், அவனுகளில் ஒருத்தன் தான் வந்து பைப்பு வழியாக வந்து சாத்தான் மாதிரி பேசி, நீ இந்த மாதிரி செத்த அப்படின்னா உனக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், என்கிட்ட இடம் கிடைக்கும்னு சொல்லி அவளை மண்டையை கழுவிருப்பான். இங்கே வந்து என்னென்னா, நம்ம ஃபாக்ஸோடைய பெட்ரூமுக்கு அந்த அஃபையர் வச்சிருக்கிற பொண்ணு வந்து வரும். பார்த்தா வலையில் ஃபாக்ஸ்ன்னு நினச்சி அந்த பொண்ணை தூக்கிடுவானுங்க. மேலே வந்து இதே பயங்கர சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். இவனுங்க தூக்கிட்டு போவானுங்க. ஃபாக்ஸை வந்து அந்த பொண்ணு காப்பாற்றுவா. ஃபாக்ஸை ஒரு ஓரத்தில் கீழே உட்கார வச்சுட்டு இப்போ ஜூலி ஓடுவா. கீழே போய் அந்த ரேடியோ மூலயமா கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக போவா. ஆனால் அந்த இடத்துல வந்து ஜூலி மேலே அப்போ இருந்தே செக்ஸுவலாக அஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த போஸ்ட்மேன் அங்கே வந்துடுவான். அவன் வந்து ஜூலியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பன், ஜூலியோட அப்பா, அந்த கறிக்கடைக்காரன், அவன் இன்னும் சாவலை, கைத்தில் மாட்டி தலைகீழாக கீழே தொங்கிட்டு இருப்பான். இப்போ தொங்கிட்டு இருக்கிறவனை மேலே இழுக்கிறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டே சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும். கீழே வந்து இவனுங்க அந்த அஃபையர் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுவானுங்க அண்டர் கிரவுண்ட் பீப்புள். அதுக்கப்புறம் மறந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டோம்ங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை ஒருத்தன் அவுத்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இவங்களோட மொத்தமாக போவாங்க. மறுபடியும் வந்து ஜூலியையும் ஃபாக்ஸையும் காப்பாற்றுறதுக்காக. இப்போ இந்த கேப்பில் ஜூலி, ஃபாக்ஸ் 2 பேருமே வீட்டு கதவை போய் அடைச்சி எல்லாத்தையும் வச்சு அந்த கதவை வந்து தடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் என்னன்னா, இவனுங்க கறிக்கடைக்காரனை காப்பாற்றிடுவானுங்க. காப்பாற்றி கறிக்கடைக்காரனை கூப்பிட்டு ஃபாக்ஸோடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணுவானுங்க. அப்போ ஃபாக்ஸ் வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுவான் பாத்ரூம்குள்ளே. என்னடா இந்த நேரத்தில் உட்காந்து பாத்ரூம்குள்ளே ட்ரெஸ் கழட்டிட்டு இருக்கானேன்னு நமக்கும் தோணும். ஆனால் ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தண்ணி வெளியே போகாமல் எல்லா சைடும் அடைப்பான். அடைச்சிட்டு எல்லா பைப்பையும் உடச்சி விட்டு தண்ணியை வந்து திருகி விட்டுருவான். அந்த ரூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறைஞ்சிட்டே இருக்கும். போஸ்ட்மேன் கையில் துப்பாக்கி இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் ஆளுகளில் ஒரு குண்டனை வேற அவன் சுட்டுருவான். சுட்டு அவன் என்ன ஆகும்னா, ரத்த வலிய நீ பாரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மிஷன் நம்ம முடிக்கணும்னு வெறி கொண்டு சொல்லுவான். இப்போல இந்த பசங்க இதெல்லாம் பார்த்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பானுங்க. துப்பாக்கிக்குள்ளே வந்து பாலை ஊற்றி விட்டுருவானுங்க, அது வேலை செய்யாது. இப்போ அந்த ரூம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு அப்படியே வலிஞ்சுக்கிட்டு இருக்கும். தண்ணிக்குள்ளே ஜூலியும் ஃபாக்ஸும் கிஸ் பண்ணிப்பானுங்க. இவனுக்கு வெளியே வந்து அடிச்சு கிடிச்சு உடச்சி அந்த கதவை எடுத்துட்டு இப்போ வந்து பாத்ரூம் கிட்ட வருவானுங்க. அவனுக்கு வரும்போது தண்ணி வந்து ஃபுல்லாக பாத்ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கும். இப்போ கறிக்கடைக்காரன் வந்து அதை திறக்க போவோம். எல்லாரும் கூட வருவானுங்க. கூட வரும்போது தண்ணி ஏதோ லீக் ஆகுதுன்னு ஒருத்தன் கண்டுபிடிப்பான். ஆனால் இவனுக்கு தான் மூளையே இல்லையே. அதனால என்ன பண்ணுவானுங்க, பின்னாடி கொஞ்சம் போயிட்டு அந்த கறிக்கடைக்கார கதவை திறப்பான். பாரு, பூரா தண்ணியும் பட்ட 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 பட்டான்னு அப்படியே அடிச்சுட்டு வெளியே வரும். வெளியே வந்தால் இவனுக்கு எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு கீழே படிக்கட்டில் போயிடுவானுங்க. அந்த குண்டு பொம்பளை மட்டும் தப்பிச்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே நைஸாக அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஜூலியும் ஃபாக்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவனுக்கு வந்துடுவானுங்க. வந்தால் என்ன ஆகும்னா, இப்போ ஃபாக்ஸ் வந்து மேலே நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து கீழே குதிப்பான். பார்த்தா அந்த ஃப்ளோரே கீழே போயிடும்.
ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அவன் தொங்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த அஃபையர் வச்ச பொண்ணு வந்து கீழே இருந்து மேலே வந்திருக்கும் இந்த டைமிங்க்கு கரெக்டாக. இப்போ அந்த கறிக்கடைக்காரன் அந்த குண்டு பொம்பளை அவன் எல்லாருமே வந்து இப்போ மேலே வந்து ஜூலியும் ஃபாக்ஸும் தொங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கொல்றதுக்காக ரெடியாக நிற்பாங்க. கறிக்கடைக்காரன் கத்தியை வீசுவான். அது ஃபாக்ஸுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் விழுகும். இப்போ மரியாதையாக நீ கீழே வரையா இல்லையா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அஃபையர் வச்ச பொண்ணு வந்து கறிக்கடைக்காரங்கிட்ட பூமராங்க கொடுக்கும். அதாங்க வளரி நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் வச்சிருப்பானே, அதை எடுத்துட்டு வந்து கறிக்கடைக்காரங்கிட்ட கொடுத்து இதில் அவனை கொல்லு, ஆஸ்திரேலியன் வெப்பனில் தான் அவனை கொல்ல முடியும்னு. ஏன்னா வெள்ளைக்காரங்களை பொறுத்தளவுக்கு அது ஆஸ்திரேலியாக்காரன் கண்டுபிடிச்சதா இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை விட்டுட்டு கதைக்கு வருவோம். இப்போ வந்து அந்த கறிக்கடைக்காரன் அந்த பூமராங்கை வச்சு நம்ம ஃபாக்ஸ் மேலே தூக்கி எறிவான். ஆனால் பூமராங்கோட ஐடியாவே என்னன்னா, எப்படி எவ்வளோ வேகமாக தூக்கி வீசுறீங்களோ அதே வேகமாக சுற்றிட்டு திரும்பி வரும். இது வந்து அந்த கறிக்கடைக்காரனுக்கு தெரியாது. பூமராங் சுற்றிட்டு வந்து நேராக அவன் மண்டையிலே நட்டுன்னு சொருகி நிற்கும். சொருகி நின்னா அப்படியே அவன் ஷாக் ஆவான். ஷாக் ஆகி அவனால் இது சொருகி இருக்கா இல்லையான்றது கூட ஏற்றுக்க முடியாது. அப்படியே தட்டு தடுமாறி சேரில் உட்காந்து அப்படியே செத்து போவான். போஸ்ட்மேன் வந்து சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனாலையும் சுட முடியாது. ஏன்னா அந்த துப்பாக்கி அவன் கையிலேயே வெடிச்சிடும். அப்புறம் பார்த்தா அந்த கறிக்கடை க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த பில்டிங் ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வெளிச்சமாக இருக்கும். மேலே வந்து மொட்டை மாடி மேலே அந்த ஓட்டு மேலே 2 பசங்க உட்காந்து வயலின் வாசிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த சின்ன பசங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஜூலியும் ஃபாக்ஸும் வந்து வயலினும் அந்த ரம்பத்தில் வயலின் மாதிரி வாசிப்பாங்க இல்லையா ஃபாக்ஸ், அதையும் வாசிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த படம் முடியுது. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.